குட்டி பிள்ளைகளா கொஞ்சம் அமைதியாக இருங்கள, ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் ஏமாத்துற வேலைன்னு அப்பவே நான் சொன்னேன். எவனாவது கேட்டீங்களாடா? படுக்க வைக்கிற மாதிரி அழகாக படுங்க. ம். ரோசி, நீயாவது சொல்லு, உன் குட்டியெல்லாம் படுக்க மாட்டேங்குது. ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது ரோசி. இந்த மாதிரி குட்டிகளுக்கு நம்ம வந்து குளிக்க வைக்க முடியாது இப்போது. அப்போ என்ன செய்யலான்னா, இந்த மாதிரி இந்த மாதிரி பூச்சிகள்லாம் மேலே இருந்துச்சு அப்படின்னா, தேங்காய் எண்ணெய் வந்து வெது வெதுன்னு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சூடத்தையும் போட்டு கரைஞ்சதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு லைட்டாக மேலே வந்து நம்ம தேய்ச்சி விட்டுறலாம் குட்டிகளுக்கெலாம். அப்போ அந்த ஸ்மெல்லுக்கு வந்து உடம்புல இந்த மாதிரி உண்ணி இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னாக்க எல்லாம் மயங்கி கீழே விழுந்த மாதிரி செத்து கீழே விழுந்துடும், இல்லைனாக்கா உடம்பை விட்டு போயிடும் அப்படியே. நீ என்னதான் வரிசையாக அழகாக எங்களை படுக்க வச்சாலும் நாங்களாம் எங்கள் இஷ்டத்துக்கு படுத்தாதான் எங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி நானும் ஃபோட்டோ எடுக்கலான்னு அழகாக வந்து ஒவ்வொன்றா வரிசையாக வந்து படுக்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். முடியவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் படுப்பேன்ட்டாங்க.